ஒரு எலிக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் நல்லா ஆப்ரேட் ஆகாத மாதிரி தடுத்துட்டு அவங்க அந்த எலியை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த எலிக்கு பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின்னில் குயிக்காக இந்த ரிங்கிள்ஸ் சுருக்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, சுருக்கங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, முடி உதிர்தலும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபங்க்ஷனை ப்ராப்பராக அந்த எலிக்கு ரெகுலேட் பண்ணோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா, திரும்ப அந்த ஸ்கின்னில் சுருக்கம்லாம் இருந்துச்சு இல்லையா, சுருக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஸ்மூத் ஸ்கின் ஆகும், ப்ளஸ் முடிகளும் வளர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒன்று செல்களை வந்து சீர்படுத்துகிறது. விச் மீன்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு இந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய வேலை வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இருக்குது. அப்போ குடல் கிருமிகளுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்ஸில் சுருக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆத்தர் மீன் பண்ணுறாரு. அப்போ நம்ம அதிகமாக அந்த சுகர் கண்டென்ட்டெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கெட்ட கிருமிகள் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நல்ல கிருமிகளோட வளர்ச்சி கம்மியாகவும் கெட்ட கிருமிகளோட வளர்ச்சி வந்து அதிகமாகவும் இருக்கும். அப்போ அந்த கெட்ட கிருமிகள் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கம்யூனிகேஷன் குடல் கிருமிகளுக்கும் அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற 2 பேத்துக்கும் கம்யூனிகேஷன்